பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டதுனால சிட்டி முழுக்க வெள்ளம் வந்து அதுல லீசாங்கிற ஒரு பொண்ணு மாட்டிப்பா. அவ பிரெக்னெண்டா வேற இருக்கிறா. அவளுக்கு அந்த தண்ணிக்குள்ளேயே பிரசவ வலி ஏற்பட்டு அந்த தண்ணிலேயே குழந்தையும் பிறந்துருது. அந்த ரத்த வாடைக்கு அந்த தண்ணிக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த சுறா மீன்கள்லாம் இப்ப இவளை நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. அது தூரத்துல இருந்து பார்த்த ஒரு பொண்ணு ஒரு சின்ன படகு எடுத்துக்கிட்டு அப்படியே துடுப்பு போட்டுக்கிட்டு வேகமா அவளை காப்பாத்துறதுக்காக அவ கிட்ட வரா. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு ஷார்க் பயங்கர ஸ்பீடா அவளை நோக்கி போகுது. அதனால அவ தன்னுடைய குழந்தையுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஷார்ப்பான கட்டை எடுத்து கரெக்டா அந்த சுறா மீன் அவளை கடிக்க வரும்போது அதோடைய உடம்புலயே அப்படியே சொருகிடுறா. அதனால அது வலி தாங்க முடியாம அந்த கட்டை அது மேல சொருகினபடியே அப்படியே பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. அப்பாடா அவ்வளவுதான்டா போயிடுச்சுன்னு நினைச்சா இப்ப இன்னொரு ஷார்க் அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த படகுல வந்துகிட்டு இருந்த பொண்ணு என்ன பண்றானா, நம்ம கிட்ட போறதுக்குள்ள அந்த ஷார்க் வந்து அவளை கடிச்சிரும்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு ஸ்பியர் கன் வச்சிருப்பா. அதை வச்சு கரெக்டா ஏம் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஷார்க் வந்து அவளை கடிக்கிறதுக்குள்ள எப்படியோ அதை ஷூட் பண்ணி அவளை காப்பாத்திடுவா. இப்போ ஒரு வழியா லீசா கிட்ட வந்து அவளுடைய குழந்தையையும் அவளையும் படகுல காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறா. அதுக்குள்ளே இன்னொரு ஷார்க் பயங்கர ஸ்பீடா வந்து அப்படியே அந்த படகு ஒரு முட்டி அப்படியே கவுத்து விட்டுருது. இப்போ உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த குழந்தை லீசா அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு மூணு பேருமே தண்ணியில தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான்டா இவங்க மூணு பேரும் அந்த ஷார்க்குங்களுக்கு பலியாக வேண்டியதுதான் நினைச்சா எதிர்பாராத விதமா தூரத்துல ஒருத்தர் ஒரு போட் எடுத்துக்கிட்டு வேகமா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அவர் கையில ஏதோ ஷாக்கு கொடுக்குற மாதிரி டிவைஸ் வச்சிருப்பாரு. அதை தூக்கி தண்ணியில போட்ட உடனே அங்க இருந்த எல்லா ஷார்க்குகளும் பயந்து அப்படியே தெரிச்சு ஓடிடுதுங்க. ஆனா திடீர்னு ஒரு ஷார்க் மட்டும் அப்படியே திரும்ப இவங்களை கடிக்கிறதுக்காக அப்படியே வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஷார்க்கும் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இவங்க யாருக்குமே என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாருமே பயங்கர பயத்துல இருக்கிறாங்க. கடைசி நொடியில அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஜெயண்ட் மாதிரி அப்படியே பயங்கர பெருசா ஒரு ஷார்க் வந்து அப்படியே இந்த ஷார்க்கை கவிக்கிட்டு போயிடுது. போனது மட்டும் இல்லாம அப்படியே தண்ணிக்குள்ளேயே கழிச்சு இந்த ஷார்க்கை சாப்பிட்டுருது. கடைசியில இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு வந்தவர் இவங்க மூணு பேரும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தி அவருடைய போட்லயே கூட்டிட்டு போயிடுறாரு.